ஓகே நண்பா, இன்னைக்கினோட வீடியோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய விஷயம் நம்ம கற்றுன்னு இருப்போம். போன வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் பற்றி நிறைய கற்றுருப்பேன். அப்போ நீங்கள் வந்து என்னோட புது சப்ஸ்கிரைப் வந்தீங்கன்னா, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஒரு லைக் பட்டன் ஹிட் பண்ணுறேங்க நண்பா. சரி, நீங்கள் புதுசாக இருக்கிறீங்கன்னு கவலைப்படாதீங்க. நான் எல்லா வீடியோ நான் போட்டிருக்கேன், எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். இந்த காசு கொடுத்து இந்த கோர்ஸ் வாங்கி நீங்கள் பார்க்கணுன்றதை எதுவுமே நான் கூட கிடையாது. ஜஸ்ட் எல்லாமே ஃப்ரீயாக யூடியூப் தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, ஜஸ்ட் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்குங்க. வேறு என்ன நான் சொல்ல வரல, நீங்கள் கற்றுக்கணும், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுறது மூலிமா இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட்டில் காட்டும். நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட் நான் பண்ணி ஒரு லைக் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், அது மட்டும் போதும். ஸோ ஓகே, இந்த வீடியோ நான் என்ன சொல்லி தரும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஷேர் மார்க்கெட் நம்ம நிறைய பார்த்தாச்சு. ஷேர் மார்க்கெட்னா என்ன, அது எப்படி ரன் ஆகுது, அப்புறம் புல் மார்க்கெட்னா என்ன, பேர் மார்க்கெட்னா இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்த்தாச்சு. இனி நம்ம வீடியோவில் இது எல்லாத்தையுமே லைவ் ப்ரூஃபாக நம்ம எப்படி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு ட்ரேட் எடுக்கிறது, இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதை பற்றின வீடியோ தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் இருக்கும்போது இந்த வீடியோ மறக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் போங்க. வாங்க நண்பா, வீடியோ கொடுப்போம். ஸோ ஏன்மா இதுதான் பார்த்தீங்கன்னா பேடிஎம் மணி. இந்த பேடிஎம் மணி உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை லிங்க் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போய்க்கிங்க. ஓகேங்களா? சைன் அப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சிம்பிள் சைன் அப் தான் இருக்கும், அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக கிடையாது. அப்படி தெரிலனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கூட செப்பரேட் வீடியோவே நான் போடுறேன். வீடியோ பண்ணி கேட்டிங்கன்னா அப்படி தெரியாதவங்க இருப்பீங்க, பரவாயில்ல. உங்களுக்கு வந்து அதுவும் தெரியல, நீங்கள் எப்படி பண்ணணும்னு தெரியல, நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி நான் ரிப்ளை பண்ணுவேன். நீங்கள் பார்க்குறவங்க யாருமே கமெண்ட் பண்ண மாட்டேங்க, கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறது ரெடியாக தான் இருக்கேன். சிலதுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வேறு மாதிரி காட்டும். நீங்கள் அது என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட் இங்கே டேஷ்போர்டு இருக்குது, மார்க்கெட்டு போர்ட்ஃபோலியோ இருக்கா, இந்த மார்க்கெட் கிளிக் பண்ணி இது வந்துடும். அதே நீங்கள் டேஷ்போர்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வந்துடும். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் லிஸ்ட் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்ச் லிஸ்ட் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் சேஃபாக ஒரு கேம் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டு நான் லாஸ் ஆக விருப்பப்படல, ஜஸ்ட்டு வந்து நான் வந்து எனக்கு லாஸ் ஆகாமல் எனக்கு ஜஸ்ட் நான் சேமித்து வச்சா எனக்கு வந்து பணம் வீக்கணும்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் வீடியோவில் போட்டுருப்பேன். எனக்கு இந்த பணம் வீக்கிறது தப்பிச்சு நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக் லைன் சூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ கம்பல்சரி லென்த்தாக தான் இருக்கும் போது, ஏன்னா நீங்கள் கற்றுக்குங்க. நான் உங்களுக்கோசம் தான் கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கோசம் நான் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கோசம் போகிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை கற்றுக்குங்க. கற்றுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்கள் பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி சஜஷன் இந்த மாதிரி வீடியோ காட்டுச்சோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஆல்ரெடி நீங்கள் பார்க்குறவங்க பசங்களுக்கும் இந்த வீடியோ போய் காட்டும். அப்போ தான் அவங்களும் கற்றுக்க முடியும். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் இருக்கா, இதில் ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஸ்டாக் வேணும், இப்போ நிஃப்டி வீட்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். டாடா ஸ்டீலு இந்த மாதிரி நிறைய இருக்கும். மோஸ்ட்லி வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க. லார்ஜ் கேப் ஸ்டாக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க்ஸு. நீங்கள் HDFCன்னு போட்டாலே உங்களுக்கு வந்துடும். HDFC பேங்க் வந்துச்சு பார்த்தீங்களா? HDFC பேங்க்கு ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணி இதை வந்து நீங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். அதை பார்த்தீங்கன்னா SBIN ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நிஃப்டி இது வந்து ETFன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த ETFில் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுவும் ஒரு பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோல்டில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் கோல்டு தவிர்த்து நீங்கள் வேறு எதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பீஸ்னு ஒன்று இருக்குது. இருங்க ஒரு நிமிஷம். GOLD ஓகே, கோல்டு பீஸ்னு ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்தியன் கோல்டு பீஸ்னு இருக்குது ETF. நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுவும் வாட்ச் லிஸ்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்கள் வந்து இப்போ கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம். ஓகே, அதில் நிஃப்டி 50 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஈஸி தான். நான் வந்து நான் குடிசை ஃபியூச்சரில் கம்பல்சரி அதுக்குள்ளே வீடியோலாம் போட்டுருவேன். ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்ம வாட்ச் லிஸ்ட்டு அதில் ஆட் பண்ணுறது. ஓகே, எப்படி ஆட் பண்ண தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து IPO. ஓகேங்களா? இப்போ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு எப்படி வேணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் டேஷ்போர்டு இருக்கும். ஓகேங்களா? டேஷ்போர்ட் பார்க்கறது இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நெட்டு ஸ்லோவாக இருக்குது. சரிங்களா? டேஷ்போர்ட் பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்த இதில் IPOன்னு இருக்குது பார்த்தீங்களா? IPO இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லுவாங்க. ஸோ அப்ரிவேஷன் சொல்ல போனால் இந்த இன்வெஸ்ட் நவுன்னு இருக்கா? நீங்கள் ஸ்டார்டிங் IPO வாங்கணும். ஜஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்கரேஜ் ஆப் இருக்கணும். ஒரு ப்ரோக்கரேஜ் ஜஸ்ட் நீங்கள் ஏஞ்சல் ப்ரோக்கும் யூஸ் பண்ணலாம், பேடிஎம் யூஸ் பண்ணலாம். நான் மோஸ்ட்லி பேடிஎம் தான் யூஸ் பண்ணுவேன். பேடிஎம்மில் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியிறபடி இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் நான் பேடிஎம் யூஸ் பண்ணுறது. ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இன்னொன்று IPO லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னொன்று IPO க்ளோஸ் ஆகிருக்கு. அதானி IPO கூட இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. FOS ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜனவரி 31. ஓகேங்களா? 31 ஜனவரி 2023 அப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ க்ளோஸ் ஆகிட்டு இருக்குது. அதெல்லாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு கம்பெனி IPO வந்து ரிலீஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இதை ஓப்பன் கொடுத்து உள்ளே பண்ணிங்கன்னா மொத்த டீட்டெயில்ஸாக இருக்கும். இது மொத்தம் எவ்வளோ ரேஞ்சு, ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், 33 35 ரூபா வரைக்கும் இருக்கும். இது நீங்கள் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணணும், 14,000 ரூபா பண்ணணும். மினிமம் குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ வாங்கணும்,
இதெல்லாம் கொடுத்துருப்போம். ஓப்பன் டேட் எப்போ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. க்ளோசிங் டேட் எப்போ 23. அப்புறம் வந்து அப்ளிகேஷன் டைமிங் இது பார்த்தீங்கன்னா காலை 10 மணிலேருந்து சார் 5 மணி வரைக்கும். கீழே போனீங்கன்னா இந்த கம்பெனி அபவுட் த கம்பெனி பற்றி மொத்த டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் ரீட் மோட் கிளிக் பண்ணி அதில் ரீட் போட்டு பார்த்தலாம். அதுக்காக இந்த டாக்குமெண்ட்டு உங்கள் கம்பெனியோட டாக்குமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல அப்ளை நோன் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் சிம்பிளாக தான் இருக்கும். இதுக்கு ஒரு சில இது கிரைட்டீரியாலாம் இருக்குது பாருங்கள். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அவங்களே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் இதை படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அது ஐபிஓ வந்து வாங்கிடலாம். ஸோ ஓகே வாங்கி இப்போ ஸ்டாக் வந்து எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே இப்போ இன்னும் இல்லை. இப்போது நம்ம இதில் எதில் போயிருந்தோம் ஸ்டாக். ஓகே மேலே ஸ்டாக்ஸ்ன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஸ்டாக்ஸ் உள்ள போயிடும். ஓகே போயிடுச்சா? ஓகே வந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இருக்கா, இந்த இடத்துல நீங்கள் எது சென்செக்ஸ்னு சொல்லுவாங்க. நிஃப்டி 50 மொத்தம் பார்த்தீங்கன்னா 50 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கும். இந்த நிஃப்டி 50 எல்லா வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த இதில் போட்டுருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில். அது நீங்கள் மறக்காமல் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நிறையா இருக்கும் நிஃப்டி 50 என்னன்னு நீங்கள் தெரியலன்னா தெரிஞ்சவங்க பரவாயில்ல நீங்கள் பாருங்கள். தெரியாத இருக்கணும் போய் அங்கே போய் பார்த்துங்க. ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் எல்லாத்துக்கும் வீடியோ. ஏன்னா எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். எதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து இந்த கோர்ஸ் வாங்குங்க அப்படின்லாம் சொல்லல. இதை கூட எல்லாமே ஃப்ரீயாக தான் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் போய் பாருங்கள். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் இருக்குதா, பிஎஸ்சி சென்செக்ஸ், நிஃப்டி பேங்க்கு, அதாவது மிட் கேப் ஃபண்டு 150 மிட் கேப் ஃபண்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் ப்ரோ. எப்படின்னா எல்லாமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட வாட்ச் லிஸ்ட். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் இருக்கா, நீங்கள் என்னென்ன வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணீங்க, டாப் கெய்னர்ஸு இது பார்த்தீங்களா, யார் பார்த்தீங்கன்னா டாப் லாஸிங், யார் வந்து ரொம்ப லாஸ் பண்ணிருக்காங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க் லாஸ். அது மார்க்கெட் அப்படி தான் இருக்கும். மார்க்கெட் பற்றி வீடியோ நான் போட்டிருப்பேன். எல்லாமே உங்களுக்கு வீடியோஸ் வந்து ப்ளேலிஸ்ட் இருக்கும். இங்கே மறக்காமல் அது போய் பாருங்கள். ஓகேங்களா? வேறு இன்னும் இல்லை. கீழே நீ நிறைய ஸ்க்ரால் பண்ணியிருந்தீங்களா ஈக்விட்டி இருக்கா. இப்போலாம் ஈக்விட்டியில் தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப்னு நான் சொல்லுவேன். ஈக்விட்டி அப்புறமா கோல்டு, டெப்த்து, சார் குளோபல். நீங்கள் வந்து குளோபல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் குளோபல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லாமே ஈஸியாக தான், எல்லாமே இல்லை ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து எதுவுமே கஷ்டப்பட்டு நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை. ஓகேங்களா? சரி வா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் கீழே இருந்தால் இது வந்து லார்ஜ் கேப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து லார்ஜ் கேப். இந்த லார்ஜ் கேப் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஜஸ்ட் நீங்கள் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம். இது பாருங்கள் ஒன் டே எவ்வளோ இந்த மார்க்கெட் எப்படி போயின்னு இருக்குது. அப்புறம் வந்து வீக்லி இப்படி பார்க்குறதோட நீங்கள் வந்து இங்கே கேண்டல் ஸ்டாக் இருக்கா, இந்த பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேண்டல் ஸ்டாக் ஓப்பன் ஆகிடுச்சா. இந்த இடத்துல நீங்கள் 30 மினிட்ஸு ஆர் 1 மினிட் வச்சு 1 மினிட்ஸில் எப்படின்னா நடந்துன்னு இருக்குது. இது வந்து லைவாக இருக்கும் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து லைவாக இந்த இடத்துல என்ன நடந்துன்னு இருக்குது. இது பாருங்கள் மார்க்கெட் என்ன ஆகுதா, அப் ஆகுதா, டவுன் ஆகுதா, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் லைவாக பார்த்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடிங் பற்றி நான் சொல்லித்தரேன். அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. ட்ரேடிங்லாம் கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் என்னென்னு கற்றுக்கணும். நீங்கள் பண்ணால் மட்டும் தான் ட்ரேடிங் பற்றி உங்களுக்கு புரியும். அதுவே நான் சொல்லித்தரேன். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் வீடியோ வேணும்னா சொல்லுங்கன்னா கம்பல்சரி நான் போகிறேன். ஓகேங்களா? இப்போ வர நார்மலே வந்துடலாம். இதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இது கற்றுக்குங்க, அதுக்கப்புறம் இது பார்க்கலாம். சரி ஓகே. ஓகே நார்மல் ஆயிடுச்சா. இந்த மாதிரி வந்து நீங்கள் 1 டே, 3 மந்த்து, 1 இயர், 3 இயர்ஸு பார்த்துக்கலாம். இந்த லார்ஜ் கேப்பை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா கீழே வந்தீங்கன்னு பார்த்துங்க. இங்கே வந்து லார்ஜ் கேப்னு இருக்கா, இது இருந்தால் போவோம். ஓகேங்க. இவங்க டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க, ஓகேங்களா, பி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ப்ரைஸ் டு ஏர்ன் ரேஷியோ. இதுக்கு இந்த ப்ரைஸ் டு ஏர்ன் ரேஷியோலாம் எப்படி கேல்குலேட் பண்ணுறது நான் பின்னாடி வீடியோவில் நான் போடுறேன். அதை மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஓகேவா? இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பைன்னு இருக்கா, இந்த இடத்துல பைன் கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 குவான்டிட்டி வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் பை கொடுத்தீங்கன்னா அது வந்து பை. இங்கே லிமிட்டட்னு இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து இப்போ என்ன இதில் ட்ரேட் ஆகிருக்கோ அந்த ப்ரைஸில் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே ஒரு டோட்டல் அமௌண்ட், இது வந்து ஃபண்டு ரெக்வயர்டு எவ்வளோ டோட்டல் ஆகுது அப்படின்னு இந்த இதில் காட்டுறோம். ஓகேங்களா? இங்கே வந்து அவைலபிள் பேலன்ஸ் இப்போதைக்கு எனக்கு 0 தான் இருக்குது. நான் எதுவும் வாங்கலை, எல்லாம் வாங்கி முடிச்சா அதனால் 0 தான் இருக்குது. இந்த இடத்துல இது 5 வாங்குறது எவ்வளோ ஆகுது அப்படின்னு இப்போ 1 வாங்கினா அதே 1573.10 இந்த மாதிரி அதாவது சார்ஜஸ் இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா மைனஸ் அப்படி தான் டேக்ஸ் அப்படி தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் ₹1.92 நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வேறு ஒன்றும் இல்லை. இப்படி தான் வந்து பை பண்ணுறது. இப்படி தான் நீங்கள் பையும் பண்ணணும், சேலும் இப்படி தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? பை பண்ணுறதும் இப்படி தான், சேல் பண்ணுறதும் இப்படி தான். எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? சிம்பிளாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டெப்த்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா. இதை பற்றி வீடியோ நான் போட்டிருப்பேன். சரி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். மார்க்கெட் டெப்த் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ரைஸ்க்கு பெட் ஆகின்னு இருக்குது. ஆல்ரெடி சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டு ஒரு பெட் பண்ணுற மாதிரி தான். அந்த மாதிரி தான் ஒரு எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஏலம் நடக்கிற மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டு. அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ எல்லாமே நான் அதில் தான் கொடுத்துருப்பேன். திரும்ப அதில் தான் சொல்லிட்டேன் நான். சரி ஓகே. நீங்கள் அதை போய் கிளியராக பாருங்கள். நீங்கள் இது முடிச்சிட்ட அப்புறம் நீங்கள் போய் பாருங்கள், எந்த தப்பும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ கேட்குறாங்க. இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த 2 குவான்டிட்டி நான் கேட்குறேன், 9 குவான்டிட்டி. இந்த ப்ரைஸ் இங்கே வந்து ட்ரேட் பண்ணே தான் இருப்பாங்க ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா. அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து மார்க்கெட் எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சு அப்படின்றது கூட இங்கே இருக்கும் பாருங்கள். எந்த ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சு,
எந்த ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆச்சு நேற்று, ஓகேங்களா. அந்த டீட்டெயில்ஸ் இப்போ டுடே லோ எவ்வளோ, டுடே ஹை எவ்வளோ ஹையாக போகுது அப்படின்னு டீட்டெயில்ஸு. யாருக்கா நீங்கள் 52 வீக்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் கெயின் ஆயிருக்காங்க. எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. இதை பற்றின வீடியோ இங்கே சிப்புன்னு இருக்குல்ல, எஸ்ஐபின்னு இதை சொல்ல வரேன். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. இதை பற்றி நான் சொல்லித்தரேன், அதில் கவலைப்படாதீங்க. ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து சொல்லித்தர போகிறேன். ஏன்னா வந்து வீடியோ ஒரு கண்டென்ட் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும். இதுக்கடுத்து இது வரணும், இதுக்கடுத்து இது ஒரே முட்டாய் ஏனோதாலாம் போட்டுன்னு இருக்க முடியாது. கரெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். மறக்காம வீடியோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 பார்க்குறீங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஜஸ்ட் உங்களுக்கு என்ன தெரிஞ்ச பையன் யாராக இருந்தாங்களா, ஒரு ரிலேட்டிவ்ஸ் சன் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன வயசுலேயே கற்றுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா நீங்கள் இப்போ வந்து கற்றுக்கிறதோட இப்போ கற்றுக்கணும் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சாகிற வரைக்கும் எல்லாமே நம்மளால் பண்ண முடியும், ஓகேங்களா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் உங்கள் சின்ன வயசில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணி கற்றுக்க சொல்லுங்கள். கற்றுக்கிறதுல எப்பவுமே தப்பு இல்லை. லேர்னிங் எப்பவுமே பண்ணியே தான் இருக்கலாம், லேர்னிங், ஓகேங்களா. அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ நம்ம வீடியோ இவ்வளோ தான் இன்றைக்கி ஒன்று வீடியோ. மேலும் வீடியோ வேணும் மறக்காம என் சேனல் தொண்டை இணையங்கள். உங்களுக்கு கேட்குற ஒரே விஷயம்னா ஒரு லைக் பண்ணுறேங்க. அகர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், ஓகே நண்பா. ஓகே நண்பா, டேக் கேர், பாய்.